வந்தனா அவன் வீசிக் கொண்டிருந்தான். கவலை மறைவாக கவனமாக வைத்து கோபாலன் அறையின் ஒளியில் விளக்கு அமைதியாக அவனுடைய சாம்பல் நிற காலை கடிந்த முழங்காலையும் மோசமாக ஒரு சிறிய கனமான அழிக்க முடியாத அவன் மனத்தில் சமமான குற்றம் அவனது சிலை விஷயத்தை பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேலனையை பற்றி சொன்னால் கூட அவனது குழப்பத்தை உருவாக்கும் முயற்சியுடன் அந்த வேலையை எனக்கு அவர் எல்லாரையும் பிடிக்க முயற்சி பண்ணி எந்த நீதிபதியாலும் தலைகீழாக நின்னாலும் முடிவு செய்ய முடியாத ஒரு குழம்பிய வாழ்க்கையிடும் அது அவர்கள் கோபாலன் மெதுவாக முடியாது மென்மையாக ஏழன பந்தனா உங்கள் ஜில்லா அட்டர்னி எப்படி வேலனையும் ஒன்றாக ஏறாங்க சிலை விவகாரங்கள் ஜில்லா அட்டர்னிகளை பற்றி சாதாரண சூர்யாவும் அமைதியான அவனும் ஒரு இளைஞனும் அதே மாதிரி கோபால் அதை பற்றி பொதுவான சாமிகள் ஏற்கனவே அங்கு எந்த சூழலும் எளிமையாக கடவுள் நிச்சயம் இந்த பையனை ஒரே ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். தம்பிதுரை கொலை விஷயத்தில் தண்டனை கொடுத்த பிறகு ஜேக்கோபிக்காக திரும்பவும் விசாரணை பதிவுகளில் அந்த கொலையில இவன் தான் செய்தான் விஷயத்தில் உடனடியாக பணம் கொடுக்க 2 கொலையிலும் அதன் ஒரே துப்பாக்கியை தான் மாறி ஒரு சந்திப்பு எல்லாரும் என்னை ஆணையில் இருந்து விலக்குவதற்காக நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி பண்ண எனக்கு தெரியல. கோபாலன் சிரித்தான். அவனது சிரிப்பு முழுமையான திருப்தியால் நிரம்பி இருந்தது போல தெரிந்தது. ஜீவனின் இருண்ட முகம், அவனது திறந்த வாய், சிறந்த மஞ்சள் நிற கண்கள் வழியாக ஆச்சரியத்தை அதுதான் என் விருப்பம். அவன் முதலாவதா சொன்ன தொகையை எப்ப அவனது தடி கையில் இருந்து சிலையை தாழ்ந்துக்க தயாராக அதே நேரத்தில் அவன் நேராக எழுந்து அமர்ந்து ஆச்சரியம் மிகுந்த கண்களால் அவன் கவனமின்றி அவளுடைய தோளில் கத்திலிருந்து அவனது கண்கள் குண்டனை நிலையாக சிரிப்பு தெரிந்தது. குண்டன் மங்களாய் சிரித்தபடி அது வந்து தனது பாக்கெட் உள்ளே ஒரு கையை வைத்தான். அவன் ஜீவன் தொடைகள் மேல் கைகளை வைத்துக் கொண்டு தனது நாற்காலியை முன்னோக்கி உட்கார்ந்தான். அவனது கருப்பு கண்கள் ஒளிர்ந்தன. அவை கவனமாக சூர்யா மற்றும் குண்டனின் முகங்களை மாறி மாறி பார்த்தான். கோபாலன் திரும்பவும் சொன்னான், நீங்க கேட்டதால சார் என்று சொல்லிவிட்டு அவன் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு வெள்ளை கவரை எடுத்தான். 10 கண்கள் அந்த உரையை நோக்கினார். கடித்த விரல்களால் உரையை திருப்பி அவன் கோபாலன் அதன் வெறும் வெள்ளையான முன்பகுதி மற்றும் பின்பகுதியை கவனமாக பார்த்தான். உரை சீல் செய்யப்பட்டு பேசினான். இணக்கமாக சிரித்தபடி உரையை சூர்யாவின் மணி கையில் வைத்துக் கொண்டு உரை பெரியதாக இல்லாவிட்டாலும் சற்று கனமாக இருந்தது. சூர்யா அதை எடுத்து இரு கைகளையும் பயன்படுத்தி திறந்தார். உரையில் 1000 ரூபாய் நோட்டுகளாக இருந்தது. மென்மையான மற்றும் புதிய நோட்டுகள். சூர்யா அவற்றை எடுத்து எண்ணினார். 20 நோட்டுகள். சூர்யா சிரிப்புடன் மேல் நோக்கி நல்ல சொன்னார், நாம இதை விட பெரிய தொகையை தான் பேசினோம். கோபாலன் ஒப்புக்கொண்டார். ஆமாம் சார், நாம பேசியிருந்தோம். ஆனால் அப்ப பேசியது வெறும்
பேச்சு. இது உண்மையான பணம். இதன் ₹1 நீங்கள் ₹10 மேல வாங்கலாம். அமைதியான சிரிப்பு அவன் முகசதைகளை ஆட்ட வைத்தது. அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில் அவன் சொன்னான், இப்போது எங்களுக்கு கவனிக்க வேண்டியவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். ஜீவனில் தலையாட்டி சுட்டிக்காட்டினான். மற்றும் சார், சுருக்கமாக சொல்கிறதுனா நிலைமை மாறிப்போச்சு. கோபாலன் பேசும்போது சூர்யா அந்த 20 நோட்டுகளின் முனைகளை சேர்த்து அவற்றை திரும்பவும் உரையில் சேர்த்தான். இப்போது சூர்யா முழங்கால்களில் கையை வைத்து முன்னே சாய்ந்து உட்கார்ந்து உரையை விரல்களால் பிடித்து கால்களில் இதயம் படுங்க வைத்தான். சூர்யா கவனமற்ற விதமாக பதிலளித்தான். சரி, நீங்க இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. ஆனால் சிலை என்கிட்ட இருக்கே. ஜீவனின் அசிங்கமான கைகள் நாற்காலியின் கைப்பிடிகளை பிடித்திருக்க முன்னே சாய்ந்து தன் கீச்சும் குரலில் சொன்னான், நாம நினைக்க வேண்டியது என்னன்னா, சூர்யா சார், நீங்க சிலை வச்சிருந்தாலும் நிச்சயமாக நாங்க உங்களையே வச்சிருக்கோம். சூர்யா புன்னகைத்தான். அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க முயற்சிக்கிறேன். நேராக உட்கார்ந்து உரையை சோஃபாவில் வைத்துவிட்டு கோபாலனிடம் சொன்னான், பணத்தை பின்னால பார்க்கலாம். முதலில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு ஏமாளி தேவை. குண்டனுக்கு புரியல. ஆனால் அவன் பேசுவதற்கு முன் சூர்யா விளக்கினான், போலீசாருக்கு ஒரு குற்றவாளி வேணும். அந்த 3 கொலைகளுக்கு யாரோ ஒருவர் சிக்கணும். நாம ஜீவன் உத்வேகமான குரலில் சூர்யாவை தடுத்தான். 2, அதற்கு மேலே இல்லை. 2 கொலைகள் தான். சூர்யா சார், தம்பிதுரை தான் நிச்சயமாக உங்கள் கூட்டாளியை கொன்றான். சரி, 2 என்றான் சூர்யா. என்ன பெரிய வித்தியாசம்? போலீசாருக்கு ஒரு குற்றவாளி. இப்போது கோபாலன் உரையாடலில் உள்ளே நுழைந்தான். நம்பிக்கையுடன் புன்னகைத்தான். நல்ல குணத்துடன் பேசினான். சரி சார், நீங்க காவல்துறைக்கு சிறிதளவு கூட பயப்படுறீங்க அல்லது உங்களால கையாள முடியாதுன்னு நாங்க நம்பவோம்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. சரி, அதற்கு எங்கள் ஆலோசனை உங்களுக்கு தேவையில்லை. எல்லாரையும் விட்டுவிடுங்கள். அதற்கு நாங்கள் உறுதியளிக்க முடியாது. கோபாலன் அழுத்தி பேசினான். இப்போது நாம் இருப்பவை என்ன? கீழின்னம் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு உறுதியளிப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை. மற்றும் இன்னொரு விஷயம் சார், அது இப்படித்தான் இருக்கிறது. சூர்யா சிறுமினான். அவன் முன்னோக்கி குனிந்து திரும்பவும் முழங்கால்களில் முன்கைகளை வைத்து கோபாலனை எரிச்சலுடன் குறுக்கிட்டான். நான் அவர்களை பற்றி பயப்படவில்லை. அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். அவர்களை கையாளுவதற்கான வழி அவர்களிடம் ஒரு ஏமாளியை மாட்டிவிடுவது. அவர்கள் தூக்கில் தொங்கவிடக்கூடிய ஒருவன். கோபாலன் சொன்னான். சரி சார், அதை செய்ய அது ஒரு வழிதான். ஆனால் என்ன? சூர்யா சொன்னான். இதுதான் ஒரே வழி. அவனது கண்கள் சிவந்த நெற்றிக்கு கீழ் வெப்பமாக ஒளிர்ந்தன. அவனது நெற்றியில் ஏற்பட்ட காயம் கல்லீரல் நிறத்தில் இருந்தது. நான் எதை பற்றி பேசுகிறேனோ அது எனக்கு தெரியும். நான் இதற்கு முன்பு எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறேன். மீண்டும் கடந்து போவேன் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு சமயம் அல்லது மற்றொரு சமயத்தில் நான் உச்சநீதிமன்றம் முதல் அனைவரையும் நரகத்திற்கு போக என்று சொல்ல வேண்டியிருந்தது. நான் அதிலிருந்து தப்பித்தேன். மாட்டிக்கொள்ளும் நாள் வரும்போது நான் கோர்த்து கொள்ள ஒரு குற்றவாளியை எனக்கு முன்னால் தள்ளி, இதோ உங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்ல தயாராக இருப்பேன். என்னால் அதை செய்ய முடிந்தவரை என் கட்டை விரலை மூக்கில் வைத்து புத்தகத்தில் இருக்கும் எல்லா சட்டங்களிலிருந்தும் நான் தப்பிக்க முடியும். முதல் முறை என்னால் அதை செய்ய முடியாம போனா என் பெயர் முட்டாள். இன்னும் அந்த முதல் முறை வரவில்லை, இனியும் வரப்போறதில்லை. அது நிச்சயம். ஜீவன் நாற்காலிக்கு அருகில் முழந்தாளிட்டு சுக்கமின்றி சிறுவனின் சோர்ந்த கைகளில் ஒன்றை தொடக்கத் தொடங்கினான். சூர்யா சிறுவனின் தாடையை தனது விரல்களால் தொட்டு பார்த்தான். எதுவும் உடையல என்று அவன் சொன்னான். நாம் அவனை சோவாவில் படுக்க வைப்போம் என்று விட்டு அவன் தனது வலது கையை சிறுவனின் கையின் கீழும் முதுகின் சுற்றும் வைத்து இடது முட்டியை சிறுவனின் முழங்கால்களுக்கு அடியிலும் வைத்து சுலபமாக அவனை தூக்கி சோவாவுக்கு எடுத்துச் சென்றான். வந்தனா விரைவாக எழுந்தாள். சூர்யா சிறுவனை அங்கே படுக்க வைத்தான். தனது வலது கையால் சூர்யா சிறுவனின் ஆடைகளை தடவினான். அவனது 2வது துப்பாக்கியை கண்டுபிடித்து அதை தனது இடது கையில் உள்ள மற்றவற்றுடன் சேர்த்தான் மற்றும் சோவாவுக்கு தனது முதுகை திருப்பினான். ஜீவன் ஆல்ரெடி சிறுவனின் தலையின் அருகே உட்கார்ந்திருந்தான். சூர்யா தன் கையில் இருந்த துப்பாக்கிகளை ஒன்றோடொன்று குலுக்கி கோபாலனை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தான். சரி, நம்முடைய பலியாடு கிடைத்துவிட்டது. கோபாலனின் முகம் சாம்பல் நிறமாக இருந்தது. கண்கள் மங்கலாக இருந்தன. அவன் சூர்யாவை பார்க்கவில்லை. தரையையே பார்த்து கொண்டு எதுவும் சொல்லாமல் நின்றான். சூர்யா சொன்னான், திரும்பவும் ஒரு முட்டாளாக நிற்காதே. ஜீவன் உன்னிடம் கிசுகிசுப்பதை நீ அனுமதித்தாய். நான் அந்த பையனை அடித்துக் கொண்டிருக்கும் போது நீ அவனை பிடித்துக் கொண்டிருந்தாய். அதை நீ விளையாட்டாக கருதிவிட முடியாது. கோபாலன் கம்பிளத்தில் தனது கால்களை அசைத்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. சூர்யா சொன்னான், இன்னொரு பக்கம் நீ இப்போதே சம்மதித்து யாம் என்று சொல்லிவிடு. இல்லன்னா நான் அந்த சிலையையும் உங்கள் அத்தனை பேரையும் போலீசாரிடம் ஒப்படைத்து விடுவேன். கோபாலன் தலையை உயர்த்தி பற்களினுடலே முணுமுணுத்தான். எனக்கு அது பிடிக்கல சார். உனக்கு அது பிடிக்காதுதான். சரி. கொழுத்த மனிதன் ஒரு பெருமூச்சு விட்டான். விகாரமான முகத்துடன் சோகமாக பதிலளித்தான். நீங்க அவனை எடுத்துக்குங்க. சூர்யா சொன்னான்.
அது அற்புதம்.